ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்கன்னாக்கா டிடிஎஸில் புதிய ரூல்ஸ் அறிமுகம் செய்யத்தான் இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது டிடிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் ரிலேட்டிவ் அட் சோர்ஸ் அப்படின்னு சுருக்கமாக அழைக்கப்படுறதான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6 புதிய விதிகள் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வரி செலுத்துவோருக்கு, முக்கியமாக முதலீட்டாளர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் கமிஷன் பெறுபவர்களுக்கு நிதி தொடர்பான நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரஸ்பர நிதிகள் மற்றும் பங்குகளுக்கான அதிகரிக்கப்பட்ட டிடிஎஸ் விலக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புதிய டிடிஎஸ் விதிகளின் கீழ் முதலீட்டாளர்கள் டிவிடெண்ட் வருமானம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் வருவாய் மீதான அதிக விலக்கு வரம்பால் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய நிதியமைச்சர் சமர்ப்பித்த 2025-26 பட்ஜெட்டில் 25 அதாவது 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பங்குகளிலிருந்து வரும் டிவிடெண்டுகள் மற்றும் எம்எஃப் யூனிட்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்திற்கான டிடிஎஸ் விலக்கு வரம்பை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸம்ஷன் லிமிட்டை 5000லேருந்து 10,000 இரட்டிப்பாக்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிவிடெண்ட் வருமானத்தில் அதிக டிடிஎஸ் லிமிட் அப்படின்னும் போது 2025-26 பட்ஜெட்டானது டிவிடெண்ட் வருமானத்திற்கான டிடிஎஸ் லிமிட்டையும் பார்த்தீங்கன்னா திருத்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது விலக்கு 5000லேருந்து 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கள் வருவாயில் அதிகமானவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது விதி அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த குடிமக்களுக்கு அதிக டிடிஎஸ் விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மூத்த குடிமக்களுக்கு அதிக நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கத்தின் கீழ் இந்திய அரசாங்கமானது மூத்த குடிமக்களுக்கான டிடிஎஸ் விலக்கு வரம்பு இரட்டிப்பாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் கீழ் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1, 2025 முதல் ஒரு நிதியாண்டில் மொத்த வட்டி வருவாய் 1 லட்சத்தை அடைந்தால் மட்டுமே எஃப்டி மற்றும் ஆர்டி ஆகியவற்றிலிருந்து வட்டி வருமானத்தில் வங்கிகள் டிடிஎஸ் கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மூத்த குடிமகனின் ஆண்டு வட்டி வருமானம் இந்த வரம்பிற்குள் இருந்தால் எந்த டிடிஎஸும் கழிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கான டிடிஎஸ் வரம்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 60 வயதுக்குட்பட்ட தனிநபர்களுக்கு வட்டி வருமானத்தில் டிடிஎஸ் வரம்பு 40,000லேருந்து 50,000 உயர்த்திருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எஃப்டி வட்டியை பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய வருமான ஆதாரமாக நிர்ணயிக்கும் வைப்பு தொகையாளருக்கு மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு நிதியாண்டில் ஈட்டப்படும் மொத்த வட்டி 50,000 தாண்டினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லாட்டரி வெற்றிகள் மற்றும் குதிரை பந்தயங்களில் எளிமையாக்கப்பட்ட டிடிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாட்டரிகள், குறுக்கெழுத்து புதிர்கள் மற்றும் குதிரை பந்தயங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் தொடர்பான டிடிஎஸ் விதிகளில் இந்திய அரசாங்கம் திருத்தியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டில் மொத்த வெற்றிகள் 10,000 தாண்டினாலே பல சிறிய தொகைகளில் பெறப்பட்டாலும் கூட டிடிஎஸ் கழிக்கப்படும். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய ஒழுங்குமுறையின் கீழ் ஒரு பரிவர்த்தனை 10,000 தாண்டினால் மட்டுமே டிடிஎஸ் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காப்பீட்டு முகவர்கள் மற்றும் தரகர்களுக்கான நிவாரணம் அப்படின்னும் போது காப்பீடு மற்றும் தரகு துறைகளில் உள்ள நிபுணர்களுக்கு இணக்கத்தை எளிதாக்கவும் பணப்புழக்கத்தை மேம்படுத்தும் 2025 பட்ஜெட் கமிஷன்களுக்கான டிடிஎஸ் விலக்கை பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு கமிஷன் வரும்போது ஏப்ரல் 1, 2025 முதல் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.